ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன். 2025 வருடத்தின் கடைசி காலகட்டத்தில், கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இன்னும் ஒரு வாரத்தில் புதிய வருடத்திற்குள், 2026 புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த செய்தியை புதிய வருட செய்தியாக நாம் எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்கும். ஆதியாகமம் 38 அதிகாரம் 1 வசனம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். யூதாவை பற்றின சரித்திரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி நாம் பார்த்தால், யூதா தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்க வேண்டும் என்று கேட்டால், யூதா தன்னுடைய ஒரு மனிதனை விட்டு பிரிந்து அல்லது சிநேகிதரை விட்டு பிரிந்து சகோதரரிடத்தில் சேர்ந்து கொண்டான் என்று அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய வாழ்க்கை இதற்கு நேர் எதிர்மாறானதாக இருக்கிறது. தன் சகோதரரை விட்டு பிரிந்து ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்து கொண்டான். யூதா சகோதரரை விட்டு பிரிந்து ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். சங்கீதம் 133 முதல் வசனம் 3ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எவ்வளவு இன்பமுமாய் இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் அதிலே ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதிலே நன்மை இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நன்மையை, இன்பத்தை, ஆசீர்வாதத்தை, ஜீவனை விட்டுவிட்டு யூதா சகோதரரை விட்டு பிரிந்து ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்து கொண்டான். அவன் சேர்ந்த உடனேயே அங்கே ஒரு தவறுதல் நடக்கிறது. என்னவென்றால், கானானிய ஸ்திரியை விவாகம் செய்கிறான். 38 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கானானிய ஸ்திரியை அவன் விவாகம் பண்ணுகிறான். பொதுவாகவே பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, ஆதியாகமம் 24, 3-4 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன அந்த ஊழியக்காரனிடத்தில் சொல்லுகிறான், ஈசாக்குக்கு கானானிய ஸ்திரியிடத்தில் கானானியர்களிடத்தில் பெண் கொள்ள வேண்டாம் என்று. ஆதியாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தில் யாக்கோபு கானானிய ஸ்திரியை பெண் கொள்ளக்கூடாது என்று ஈசாக்கு சொல்லுகிறான். ஆக பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் கானானியர்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணுவதிலே ஆபிரகாமுக்கும் விருப்பமில்லை, ஈசாக்குக்கும் விருப்பமில்லை, யாக்கோபுக்கும் விருப்பமில்லை. ஆனால் இந்த யூதா சகோதரரை விட்டு பிரிந்தவுடன் முதல் செய்யக்கூடிய ஒரு தடுமாற்றம், ஒரு ஏறுமுகத்திலிருந்து அவன் இறங்குகிற முகமாக அவனுடைய தடுமாற்றம் எப்படி இருக்கிறது என்றால், கானானிய ஸ்திரியை அவன் விவாகம் பண்ணுகிறான். கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணுகிற போது அவனுக்கு அந்த கானானிய ஸ்திரியின் மூலமாக 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். ஏர், ஓனான், சேலா. இப்படி ஏர் பொல்லாதவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனை அடித்தார். ஓனானும் அதே மாதிரி தான், அவனும் இறந்து போகிறான். அந்த வரலாறு நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் இங்கே அந்த ஒரு தடுமாற்றம், அந்த இறங்கு முகம் என்னவென்றால், கானானிய ஸ்திரியை சகோதரரை விட்டு பிரிந்தவுடன் தேவனுக்கு விரோதமான செயல்கள் தானாகவே வந்து தன்னுடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறது. மத்தேயு 15 அதிகாரம் 22 முதல் 28 வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்கின்ற போது ஒரு ஸ்திரீ வந்து, கானானிய ஸ்திரீ வந்து கேட்கின்ற போது, அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்லுகிறார். இருந்தாலும் அந்த ஸ்திரீ விசுவாசத்தின் மூலமாக தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். இப்பொழுது இவனுடைய இந்த இறங்கு முகம் அப்படியே வாழ்க்கையிலே மிகவும் ஒரு துயரத்தை கொடுத்ததாகவே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 38 அதிகாரம் 12 வசனத்தில் இவனுடைய வாழ்க்கையில் இவன் நடத்தின விதம் என்னவென்றால்,
பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். பிள்ளைகள் இறந்தவுடன் மனைவியும் இறந்து விடுகிறாள். அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் வாசித்திருப்பீர்கள். அதற்கு பிறகு ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யூதா தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க செல்லுகிறான். யாரோடு? தன்னுடைய சிநேகிதனோடு. ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் 1ஆம் வசனத்தில். ஆனால் 12ஆம் வசனத்தில் அந்த மனிதன் அவனோடு ஐக்கியமாய் அதிகமாக அவனோடு நெருங்கி பழகினதினால் அவன் யூதாவுக்கு சிநேகிதனாக மாறுகிறான். ஆதியாகமம் 38:12 தன் ஆடுகளை மயிர் கத்தரிப்பதற்காக தன்னுடைய சிநேகிதன் ஈராவோடு கூட அவன் போகிறான். ஆடுகளை மயிர் கத்தரிக்கின்ற செய்தியை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் லாபான் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க செல்லுகிறான். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாபால் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற நிகழ்வை நடத்துகிறான். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அப்சலோம் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற நிகழ்வை நடத்துகிறான். ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிற நிகழ்வை நடத்துகிறான். அதற்கு அடுத்து இப்போ யூதாவும் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிப்பதற்காக இங்கே போகிறான். இந்த மயிர் கத்தரிப்பு நிகழ்வு நடத்துகிறதெல்லாம் லாபானுடைய வாழ்க்கையாகட்டும், நாபாலுடைய வாழ்க்கையாகட்டும், அப்சலோமுடைய வாழ்க்கையாகட்டும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. லாபான் ஆடுகளை மயிர் கத்தரிக்கின்ற போது யாக்கோபு அவனை விட்டு பிரிந்து வருகிறான். நாபால் மயிர் கத்தரிப்பு நிகழ்ச்சி நடத்துகின்ற போது அங்கே பெரிய ஒரு யுத்தம் என்றால் ஒரு பெரிய சண்டை நடந்து தாவீதுக்கும் நாபாலுக்கும் சண்டை நடந்து நாபால் மரித்து போகிறான். அப்சலோம் மயிர் கத்தரிப்பு நிகழ்ச்சியை நடத்துகின்ற போது அங்கே அவனுடைய சகோதரன் அம்னோனை கொன்று போடுகிறான். யூதா இப்பொழுது மயிர் கத்தரிப்பு நிகழ்வை நடத்துகின்றான். மயிர் கத்தரிப்பு நிகழ்வு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றுதான். ஆடுகள் அநேகம் வைத்திருக்கின்றவர்கள் அந்த மயிர் கத்தரிக்கிற நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ஏனென்றால் அந்த ஆடுகள் சிலது பழுதடைந்திருக்கும், ஊனமாகி இருக்கும், கால் ஏதாவது ஒரு சிக்கல் மாட்டி அல்லது ஏதாவது ஒரு ஓட்டத்தில் மூலமாக அது கால் நடக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது உடல் அந்த ஆடுகளினுடைய தேகம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படி இருக்கின்ற போது இந்த மயிர் கத்தரிக்கிற நிகழ்ச்சியில் அது ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி, ஆடுகளுக்கான பியூட்டி பார்லர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு அதில் சாதாரண ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறது என்பது அப்படியே முடிவெட்டி விடுவது மயிர் அதிகமானதனால் அது முடிவெட்டி விடுவதல்ல. அதை பழுது பார்த்து ஆடுகளை சரிபடுத்து அதிலிருந்த அந்த ஊனம் மற்றும் பழுதுகள் ஏதாவது இருந்தால் அதை நீக்கி அதை குளிப்பாட்டி அதை அருமையாக ஒரு விழாவாக ஏற்பாடு செய்து அதை பல பேர் நடத்தி இருக்கிறார்கள். அது இந்த துக்ககரமான செய்தியை வந்த இடத்தில் மட்டும் அதை பரிசுத்த வேதாகமம் அதை சுட்டி காட்டி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஏராளமான மந்தைகள் இருந்தன, ஆடு மாடுகள் இருந்தன. யோபுக்கு அநேக மந்தைகள் இருந்தன, ஆடு மாடுகள் இருந்தன. இவர்கள் எல்லாரும் மயிர் கத்தரிப்பு நிகழ்வை கண்டிப்பாக நடத்தி இருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு துக்ககரமான செய்தியும் வராததினால் பரிசுத்த வேதாகமம் அதை படம் பிடித்து காட்டவில்லை. இங்கே இந்த மயிர் கத்தரிப்பு நிகழ்வு நடத்துகின்ற சம்பவம் எல்லாம் இப்படித்தான் நடந்து இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மயிர் கத்தரிக்கிற நிகழ்ச்சி என்றால் ஆடுகளை அவ்வளவு அதை பழுது நீக்கி அது ஒரு கடற்கரையிலே தான் அது நடக்கும், அது குளக்கரையில் நடக்கும். அதை குளிப்பாட்டி விட்டு அந்த குளிப்பாட்டுகின்ற போது ஆடு சத்தமிடாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் அதையெல்லாம் அமர்த்தி விட்டு அதை கொஞ்சம் நீவி தடவி இப்படியெல்லாம் செய்கின்ற காரணத்தில் அது எவ்வளவு அந்த கால் ஊனமுற்றிருந்தால் அதை இழுத்து சரி பண்ணும்போது கூட அது சத்தமிடாது இருக்கும். ஏனென்றால் அந்த அளவிற்கு வேதனை இல்லாமல் அந்த காரியத்தை அந்த மயிர் கத்தரிக்கிற நிகழ்வை நடத்துகிறவர்கள் அப்படி செய்வார்கள். அது செய்தவுடன் அதை அப்படியே குளிப்பாட்டி அந்த ஆடுகள் அப்படியே நன்றாய் தன்னுடைய தேகத்தில் ஒரு பலனை பெற்று கொண்டது போல அந்த நிகழ்வு இருக்கும். ஏசாயாவில் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்படி கொண்டு போகின்ற போது மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கந்தாகை மந்திரி அப்படி ரதத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற போது பிலிப்பு இந்த வசனத்தை குறித்து விளக்கமாக சொல்லுகிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்டு
குளிப்பாட்டப்பட்டு கரையேறும்போது இருக்கின்ற ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்டு குளிப்பாட்டப்பட்ட பின் கரையேறுகிற ஆட்டு மந்தையை போல அழகாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த மயிர் கத்தரிக்கிற நிகழ்ச்சி அவ்வளவு பக்குவம் உடையதாகவும் பழுது நீக்குகின்ற ஒன்றாகவும் அவ்வளவு அழகானதாகவும் இருக்கும். அந்த மயிர் கத்தரிக்கிற நிகழ்ச்சிக்கு தன்னுடைய ஆடுகளை அழைத்து கொண்டு ஆடுகளை ஓட்டிக்கொண்டு யூதா போகிறான். அந்த இடத்துல போகின்ற போது இந்த ஆடுகளை பழுது நீக்கக்கூடிய நிகழ்வை நடத்துகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பழுதுபட தயாராகிறான், தான் பழுதுபட தொடங்குகிறான். அப்படியே போய்கொண்டிருக்கின்ற போது ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே தாமாருக்கும் யூதாவுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த இடத்துல இந்த தாமார் என்ன கேட்கிறாள்? எனக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறாள். அதற்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் யூதா. அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்று யூதா சொல்லுகிறான். இப்பொழுது வெள்ளாட்டுக்குட்டி இல்லை. அது எங்கே இருக்கிறது? அது மயிர் கத்தரிக்கிற நிகழ்வு நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறது. ஆனால் இவள் என்ன கேட்கிறாள்? அதுவரையிலும் எனக்கு என்ன அடைமானம் கொடுப்பீர் என்று கேட்கிறாள். அப்பொழுது யூதா சொல்லுகிறான், உனக்கு என்ன வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோளும் கொடுக்க வேண்டும் என்றாள். முத்திரை மோதிரம், ஆரம், கைக்கோள் இத்தனையும் வேண்டும் என்று சொல்லுகிறாள். 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கலாம். முத்திரை மோதிரம், ஆரம், கைக்கோள் இத்தனையும் வேண்டும். அந்த ஆட்டை எனக்கு அனுப்புகின்ற வரையிலும் இது எனக்கு அடமானமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இவன் சரி என்று சொல்லி அதை கொடுத்து விடுகிறான். அதனுடைய அருமை தெரியவில்லை. ஏன் அருமை தெரியவில்லை என்றால் அவனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு சகோதரர் இல்லை. யூதா சகோதரரை விட்டு பிரிந்தான். ஒரு மனிதனிடத்தில் ஒட்டி கொண்டான். அவனிடத்தில் அதிகமாய் பழகி அவன் சிநேகிதனாக மாறுகிறான். இப்பொழுது மயிர் கத்தரிப்பு நிகழ்வை நடத்துகிறான். மயிர் கத்தரிப்பு நிகழ்வை நடத்துகின்ற போது ஆட்டை அங்கே விட்டுவிட்டு இவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இவன் வெளியிலே நடந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுதுதான் இந்த பெண்மணியை பார்க்கிறான். இப்படி ஒரு தவறான சம்பவத்திற்கு கூலியாக அடமானமாக முத்திரை மோதிரத்தை கேட்கிறாள், ஆரத்தை கேட்கிறாள், கைக்கோளை கேட்கிறாள். முத்திரை மோதிரம் என்ன? முத்தூட் பேங்க்கில் அடமானம் வைக்கிற ஒரு பொருளா? பரிசுத்த வேதாகமம் அதற்கு எவ்வளவு ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் யூதா சகோதரரை விட்டு பிரிந்ததினால் மற்ற காரியம், மற்ற மேன்மை எல்லாமே அவனுக்கு ஒரு பொருட்டில்லாமல் அவன் செய்து விடுகிறான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பார்வோன் யோசேப்புக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான். அதாவது பார்வோன் ராஜாவாக இருக்கிறான். இவன்தான் இனி ராஜா, நீ 2ஆம் இடத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்புக்கு கொடுக்கிறான். அப்படியானால் முத்திரை மோதிரம் என்பது ஒரு ஆளுகைக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அது ராஜ மேன்மைக்கு அடையாளமான ஒன்று. அப்படிப்பட்ட முத்திரை மோதிரம் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கின்ற போது அகஸ்வேரு ராஜா முத்திரை மோதிரத்தினால் ஒரு முத்திரை போட்டான் என்று வாசிக்கிறோம். அதுதான் முத்திரை மோதிரம். ராஜா அரண்மனையில் ராஜா உபயோகப்படுத்துகின்ற ஆணித்தரமான செய்தியை, அதிகாரப்பூர்வமான செய்திக்கு ஆதாரமாக இருப்பதுதான் முத்திரை மோதிரம். அது ஆளுகைக்கு அடையாளமானது. ஆனால் அந்த முத்திரை மோதிரத்தை யூதா கொடுக்க துணிந்து விட்டான். அந்த முத்திரை மோதிரத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கணம் அவனுக்கு தெரியவில்லை. அதனுடைய மதிப்பு, அதனுடைய மகத்துவம் அவனுக்கு தெரியவில்லை. அதை கலற்றி கொடுத்து விட்டான். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் செருபாபேல் என் கையில் இருக்கின்ற முத்திரை மோதிரம், செருபாபேலே உன்னை நான் முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அதாவது என்னுடைய ஊழியக்காரனாக, என்னுடைய தாசனாக அடையாளப்படுத்துவதற்காக செருபாபேல் என்னுடைய முத்திரை மோதிரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மேன்மை மிக்க அந்த முத்திரை மோதிரத்தை அவன் அனாவசியமாக கழற்றி கொடுத்து விட்டான் அற்ப காரியத்திற்காக. இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உலகத்தின் காரியங்களுக்காக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பலவிதமான அற்புதங்களையும் பலவிதமான அடையாளங்களையும் நாம் சில வேளைகளில் இழந்து கொண்டே வருகின்றோம். காரணம் என்னவென்றால் சகோதரரை விட்டு பிரிந்தான் என்று நாம் பார்க்கிற வண்ணமாக நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற சகோதரரை விட்டு பிரிந்தால் இப்படிப்பட்ட நிலைமைதான் நமக்கும் வரும். உன்னதப்பாட்டு 1 அதிகாரம் 10 வசனத்தில் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து அழகாயிருக்கிறது என்று மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். நாம் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு மணவாட்டி. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு அலங்கோலமாக இருந்தாலும், என் சூளமித்தியே நீ கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், மணவாளன் சொல்லுகிறார். அதே மாதிரி தான் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து அழகாயிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை அழகுபடுத்துவதற்கு அடையாளமாக இருப்பதுதான் ஆரம். அப்படியே இந்த யூதா எப்படி இருந்திருக்கிறான் என்றால் முத்திரை மோதிரத்தை போட்டிருக்கிறான், ஆரம் போட்டிருக்கிறான், கைக்கோளை வைத்திருக்கிறான். யூதா இந்த தாமாரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற போது முத்திரை மோதிரம் இருக்கிறது, கழுத்திலே அழகான ஆரம் இருக்கிறது, கையிலே ஒரு கோல் இருக்கிறது, கைக்கோள் இருக்கிறது. இத்தனையும் அப்படியே வைத்து அவன் அழகாய் அவன் நின்று கொண்டிருக்கின்றான். 4 அதிகாரம் 2 வசனத்தில் மோசே கர்த்தர் மோசேனிடத்தில் கேட்கிறார், மோசே உன் கையில் இருப்பது என்ன? அது ஒரு கோல். அனாவசியமாக அவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த கோலை தேவன் அற்புதத்தின் அடையாளமாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட கோலை கையில் வைத்து கொண்டு இந்த யூதா நின்று கொண்டிருக்கின்றான். அப்படியே பார்த்தால் மிகப்பெரிய ஆடை அணிகலன்கள் அணிந்து கொண்டு நிறைய தங்க நகைகள் போட்டுக்கொண்டு ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அந்த அளவிற்கு அந்த யூதா ஒரு கம்பீரமாக தாமாரிடத்தில் பேசுகின்ற போது அவன் இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கலட்டி கொடுத்து விட்டான். தன்னுடைய அற்ப காரியங்களுக்காக யூதா எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இழந்து இப்பொழுது அவன் வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது வந்ததோடு மட்டுமல்லாமல் மயிர் கத்தரிக்கிற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு ஆடுகளை எல்லாவற்றையும் பூரணப்படுத்திவிட்டு அவன் வந்துவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய சிநேகிதன் மூலமாக இவளுக்கு ஆட்டை கொடுத்து அனுப்புகிறான். ஆட்டை கொடுத்து அனுப்பி அடைமானமாக இருக்கின்ற முத்திரை மோதிரத்தையும் ஆரத்தையும் கைக்கோளையும் வாங்கி வரும்படியாக அனுப்புகிறான். எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த வருடத்தில் நாம் இன்றைக்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்ற எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கு அதையெல்லாம் நாம் அப்படியே அடையாள சின்னமாக வைத்திருக்கிறோமா அல்லது நாம் அதை ஒவ்வொன்றாக இழந்து விட்டோமா? நிச்சயமாக இழந்துவிடக்கூடாது. இந்த 2025 ஆண்டின் இறுதி பகுதியிலே நிற்கிறோம். இப்பொழுது யூதா என்ன செய்கிறான் என்றால் ஆட்டை கொடுத்து அனுப்புகிறான். அந்த அடைமானம் கொடுத்ததெல்லாம் வாங்கி வருவதற்காக ஆட்டை கொடுத்து அனுப்புகிறான். அந்த நேரத்தை அவன் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கின்ற போது வாசித்து விட்டு உடனே அடுத்த வசனத்திற்கு நேராய் அடியெடுத்து வைக்கக்கூடாது. அந்த கேரக்டராகவே நாம் மாற வேண்டும். அந்த பாத்திரத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். நாம் அந்த பாத்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது ஆதியாகமம் 38 அதிகாரம் 20 வசனத்தில் ஆட்டை கொடுத்து அந்த சிநேகிதனிடத்தில் ஆட்டை கொடுத்து அனுப்புகிறான் தாமாருக்கு. அப்போ அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். முத்திரை மோதிரத்தை இழந்து விட்டான், ஆரத்தை இழந்து விட்டான், கைக்கோளை இழந்து விட்டான். இப்பொழுது ஆட்டையும் இழந்து விடுகிறான். அவனுக்கு என்ன காரியம் நடந்தாலும் ஒரு நல்ல மேய்ப்பன் இத்தனை காரியங்களையும் இழக்கக்கூடாது. ஆனால் இழந்து விட்டது பரவாயில்லை, ஆனால் ஆட்டையும் இழக்க அவன் தயாராகிறான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அப்படித்தான் நமக்காக
தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நமக்கு தம்முடைய ஜீவனையே கொடுத்த நல்ல மேய்ப்பருக்கு அடையாளம் ஆண்டவர் இயேசு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருவன் அடையாள சின்னத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக பரிசுத்த வேதாகமம் நல்ல அடையாளங்களை கொடுத்திருக்கின்ற போது அத்தனையும் இழந்து ஒரு சோக கீதம் பாடுகிறவனாக இந்த யூதா நின்று கொண்டிருக்கின்றான். இந்த அருமையான 2025 ஆண்டின் இறுதி பகுதியிலே தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எத்தனையோ இருக்கலாம். வேதாகமத்தில் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது வேதாகமத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கலாம், ஆலயத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஜெபத்திலே அதிகமாக நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம் சமாதானம், சந்தோஷம், இரக்கம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் தேவையான சரீர சுக பல ஆரோக்கியம், இத்தனையும் தேவன் கொடுத்திருக்கின்ற போது இன்றைக்கு நாம் அதில் ஏதாவது இழந்திருப்போமே ஆனால் ஒரே ஒரு காரியம், நம்முடைய சகோதரரை விட்டு நாம் பிரிந்திருக்கிறோமா? நம்முடைய சகோதரரை விட்டு நாம் பிரிந்திருக்கிறோமா? இதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். எக்காரணத்தை கொண்டும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதிலே நன்மை இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த இறுதி பகுதியிலே, வருடத்தின் இறுதி பகுதியிலே எதையாவது இழந்து நாம் சோகமாக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லது கடன் பிரச்சனையினாலே நம்முடைய குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு வியாதிகள் அல்லது பலவீனங்கள், ஏதாவது ஒரு காரியம், தொழிலில் பாதிப்பு, தொழில் செய்கின்ற விதத்திலே பாதிப்பு, இழப்பு, இப்படிப்பட்ட எந்த காரியமாவது நம்மை இன்றைக்கு துக்கப்படுத்தி கொண்டிருக்குமானால், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய சகோதரர் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறார், எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசே நமக்கு ஒரு சகோதரரை அடையாளப்படுத்துகிறார். நம்முடைய கூட பிறந்தவர்கள் தான் சகோதரர்கள் என்று இல்லை. நம்முடைய நண்பர்கள் நமக்கு சகோதரர்களாக இருக்கலாம், நம்முடைய கூட பிறந்தவர்கள் நமக்கு சகோதரராக இருக்கலாம், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் நமக்கு சகோதரராக இருக்கலாம். யாராக இருந்தாலும், எந்த சகோதரரை விட்டு பிரிந்தாலும் மோசே ஒரு சகோதரரை அறிமுகப்படுத்துகிறான், அடையாளப்படுத்துகிறான். அந்த சகோதரர் இயேசு கிறிஸ்துவே. என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரரிலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்று மோசே சொல்லுகிறான். அதுதான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 25 வரை பேதுரு ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த வசனத்தை பேசி, அந்த சகோதரர் நம்மிடத்திலிருந்து எழும்பி இருக்கின்ற அந்த சகோதரர் ஆண்டவர் இயேசுவே என்று நமக்கு பேசுகிறார், அறிமுகப்படுத்துகிறார். நம்முடைய சகோதரர் ஆண்டவர் இயேசு. எந்த சகோதரரை நாம் இழந்திருந்தாலும் சரி, இந்த சகோதரரை நாம் இழக்கவே கூடாது. அவர் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏறத்தாழ 200 முறை பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு சகோதரர் என்று வேதாகமம் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு நமக்கு சகோதரராய் இருக்கிறார். யூதா தன் சகோதரரை விட்டு பிரிந்தான். அவன் இவ்வளவு பாதிப்பு உண்டான நிலைமையில் இருப்பது, கவலைக்குரிய சூழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் யூதா சகோதரரை விட்டு பிரிந்தான். இன்றைக்கு எந்த சகோதரரை விட்டு பிரிந்தாலும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற, நமக்கு பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சகோதரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் பிரிந்து விடவே கூடாது. அவன் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றான். அவன் சகோதரரை விட்டு பிரிந்தவுடன் ஒரு கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணுகிறான். இப்பொழுது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள், 3 குமாரர்கள் பிறந்தார்கள். அதில் 2 குமாரரை அவன் இழந்து விட்டான், மனைவியையும் இழந்து விட்டான், முத்திரை மோதிரத்தையும் இழந்து விட்டான், ஆரத்தையும் இழந்து விட்டான், கைக்கோளையும் இழந்து விட்டான். கடைசியாக மேய்ப்பனுக்குரிய அடையாளம் அத்தனையும் இழந்துவிட்டு தனி ஒரு மனிதனாக கவலை தோய்ந்த முகத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கின்றான். அப்படி நின்று கொண்டிருக்கின்ற போது அந்த யூதாவைப் போல இன்றைக்கு நாம் அப்படி நின்று கொண்டிருந்தால்
யூதாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே செய்தி இந்த புதிய வருடத்தில், இனி வரப்போகிற 2026 புதிய வருடத்தில் நமக்கு தேவன் கொடுக்க போகிறார். யூதா சகோதரரை விட்டு பிரிந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். மனைவியை இழந்தான், 2 பிள்ளைகளை இழந்தான், முத்திரை மோதிரத்தை இழந்தான், ஆரத்தை இழந்தான், கைக்கோளை இழந்தான், மேய்ப்பனுக்குரிய அடையாளம் அத்தனையும் இழந்தான். தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் யூதா நின்று கொண்டிருக்கின்ற போது யூதாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியை தேவன் கொடுக்கிறார். ஓசியா 6:11 யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவைப் போல நாம் இன்றைய தினத்தில் பாதிக்கப்பட்டவர்களாய் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறவர்களாய் இருந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மை அழுத்தி கொண்டிருக்குமானால், இன்றைக்கு யூதாவைப் போல இந்த செய்தியை நமக்கும் தேவன் கொடுக்கிறார். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றி வாசிக்கின்ற போது லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று ஆண்டவர் இயேசு பேசுகிறார். இழந்து போனது எதுவாயிருந்தாலும், இந்த 2025 வருடத்தில் இழந்து போனது எதுவாயிருந்தாலும், 2026 புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசிக்கின்ற போது, அந்த புதிய வருடத்திலே இழந்து போனதை தேட வந்த ஆண்டவர் இயேசு அதை ரட்சித்து நம்மிடத்தில் கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு என்னும் சகோதரரை நாம் ஏன் நம்மை விட்டு பிரியக்கூடாது என்றால், ஆண்டவர் இயேசுவை பற்றி உன்னத பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அவர் மணவாளனாகவும் நாம் மணவாட்டியாகவும். அவருடைய இடதுகை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது. அவருடைய வலது கரத்தினாலே நம்மை அணைத்து கொள்ளுகிறார். வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நான் இருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு எதிராக யாராவது இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தலை இப்படி நம்முடைய தலையை ஆண்டவர் இயேசு அப்படியே இப்படி பிடித்து கொள்ளுகிறார். ஏனென்றால் நாம் அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கக்கூடாது. அவரோடு நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காக தம்முடைய இடது கையினால் நம்முடைய தலையை அவர் அப்படியே பிடித்து கொள்ளுகிறார். அப்போ அங்கும் இங்கும் எங்கும் பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய சகோதரராகிய நம்முடைய நேசர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறார், அணைக்கிறார். அதனால் யாரை இழந்தாலும், எந்த சகோதரரை இழந்தாலும், எந்த சகோதரரை விட்டு நாம் பிரிந்தாலும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சகோதரரை விட்டு நாம் பிரியக்கூடாது. அவருடைய தலை அவருடைய கரம் நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது. அவருடைய வலது கரத்தினாலே நம்மை தேற்றுகிறார். அது மட்டுமல்ல, எப்படி யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதுபோல நமக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், ஆதியாகமம் 49:18 இறுதி பகுதிக்குள் வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 49:8 யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. சகோதரரை விட்டு பிரிந்தான். கடைசி நேரத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற போது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அந்த நேரத்தில் யூதா சகோதரரை விட்டு பிரிந்தவனாயிருந்தாலும் அவனுக்கு தேவன் மறுபடியுமாய் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அங்கே கைக்கோளை இழந்தான், இப்பொழுது செங்கோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைக்கோளை விட 1000 மடங்கு மேன்மையானது செங்கோல். கைக்கோள் ஆடுகளை மேய்ப்பதற்கு உதவியானது, ஆனால் செங்கோல் மனிதர்களை ஆளுகை செய்வதற்கு அடையாளமானது. அவன் கைக்கோளை இழந்தாலும் அவனுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருந்தது. சகோதரரால் புகழப்படுகிறவனாக அவன் மாறுகிறான். எப்படி என்றால், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு மாறுவதில்லை. கர்த்தர் செங்கோலை கொடுத்தால் அது கைக்கோளைப் போல அனாவசியமாக அவன் எண்ணிவிட முடியாது. செங்கோல் ஆளுகைக்குரியது. இப்பொழுது செங்கோல் யூதாவை விட்டு சமாதான கர்த்தர் வருமளவும் அது நீங்குவதே இல்லை என்று அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதமான செய்தி.
சங்கீதம் 45:6, எபிரேயர் 1:18, தேவனே உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. அப்படியானால் கைக்கோளை இழந்தவனுக்கு இப்பொழுது செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி செப்பட்ட செங்கோல் என்றால் ராஜ்யத்தின் செங்கோல், அது நீதியுள்ள செங்கோல், தேவனுடைய செங்கோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்த 2025 வருடத்தில் நாம் ஏதாவது இழந்திருந்தால் தேவன் நமக்கு அசைக்க முடியாத ஒரு ஆளுகை மிக்க ஒரு செங்கோலை, நீதியுள்ள செங்கோலை யூதாவுக்கு கொடுத்தது போல நமக்கும் நீதியுள்ள செங்கோலான ஒரு அசைக்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் 2026 வருடத்தில் நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அவரது பாதை நெய்யாய் பொழிகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நெய்யாய் பொழியும் அந்த ஆசீர்வாதமான வருடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஆகவே ராஜ்யத்தின் செங்கோல், நீதியுள்ள செங்கோலை நமக்கு கொடுக்க இருக்கிறார். அது ஆளுகைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அடையாளமானது. அந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். ஆமேன், ஆமேன்.